சொல்லுங்கய்யா. விஷயம் என்ன அவருக்கு என்ன புற்றுநோயா? ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. இல்ல ஐயா, அவருக்கு வந்து கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆ, மா நெஞ்சில கட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஆ. அதனால வந்து இப்ப என்ன பண்ணா வந்து அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிருக்காங்க ஐயா. ரிசல்ட் எடுத்துருக்காங்க, எக்ஸ்ரே எடுத்துக்கிறாங்க. ம், அது ரிசல்ட் வந்தோடனே நான் சொல்றேன், கொஞ்சம் பார்த்து பண்ணி கொடுங்க ஐயா அவருக்கு. ம். என்ன எதை தொழில் எதை பண்றாரு? சாப்பிடணும் எப்படி. ஐயா அவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தறி தாங்க ஏறாரு, வீட்டில் தறி நேரம் சொந்தமாக தறி நேராருங்க. என்ன மாசம் எவ்வளவு சம்பாதிக்கிறாரு? அவர் என்ன மாதம் ஒரு 30-40 சம்பாதிப்பாங்க ஐயா. 1 மாசம் சம்பளத்த குடுத்துட்டா குணப்படுத்திறலாம். சரியா? சரிங்க ஐயா. அதான் அவருக்கு என்ன நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க ஐயா. அதான் அதான் அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, பேசுறீங்களா அவர்கிட்ட? நான் அப்படியே அனுப்புறேன். அவரு கட்டினா அது புற்றுநோயின்னு அவருக்கு அவன் இறைச்சி சாப்பிடுறவங்களா? ஆமாங்க, இறைச்சிலாம் சாப்பிடுவாரு. அவரு தான். நான் அந்த அம்மனை கூட கொஞ்சம் பேசலாம், என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்களா, இல்ல நான் பார்த்துக்கலாம். உங்களுக்கு பதிவு பண்றேன். நான் அந்த இப்ப நேத்து தான் ஒருத்தர் புற்றுநோயாளிகள பத்தி பேசினேன். அ சரிங்க ஐயா. அதுல குணமாயிரும். நேத்து பெங்களூர்ல அப்படிதான். அது 4த் கேன்சர் அது. அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆ அதான் என்னென்ன சாப்பிட்டா சரியாயிடும், கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஐயா. அதுக்கான ரிசல்ட். அந்த வெறுங்குடலும், ரத்தமும் கெட்டு போச்சு. அது உள்ள அழுகி போச்சு. அது நின்னுருச்சு அப்படியே. அந்த சரி. அழுகல் பூரா எடுத்துட்டோம்னா, உங்களுக்கு 100 நாள்ல நல்லாயிரும். அது 100 நாள்ல சரி பண்ணிக்கலாம் ஐயா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புற்றுநோய்ங்கிறது ஒண்ணும் இல்ல. அந்த அந்த இறைச்சி சாப்பிடுறனால உள்ள தங்கி அழுகிருச்சு. அது கேன்சரா சரி மாறிடுச்சு. சரி 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 சரிங்க அது ஐயா, கட்டி பண்ணிக்கலாம் ஐயா. வந்தாலும் கேன்சர் தான். கட்டி இல்லைனாலும் கட்டி ஏன் வரணும்? கட்டி இப்ப கேன்சர் இருக்குது. இது நான் ரெக்கார்ட் பண்றேன். உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிடுறேன். பாரு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ம். சரிங்க ஐயா, சரிங்க இப்ப ஐயா. நான் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். அந்த அம்மாட்ட குடுங்க. இந்த கொடுங்க பாருங்க. அம்மா, பயப்பட வேண்டாம். என்ன பிரச்சனை சொல்லுங்க. ஹலோ. வணக்கம். ஹலோ வணக்கம் ஐயா, சொல்லுங்க. உங்க பேர் என்னங்கம்மா? ராணி ராணி ஐயா. என்ன என்ன படிச்சீங்க? 8ஆமா, 10ஆ, 12ஆ, +2வா என்ன படிச்சீங்க? +2 தான் ஐயா. +2 ரைட். அதுக்கப்புறம் ம். படிக்கலையா? ஆ. இல்ல ஐயா. சரி, நான் சரி. ஆந்திரால படிச்சது தெலுங்கு. எடுங்க. இங்க தமிழ் சரி, இங்க வந்துட்டீங்க. கல்யாணம். தமிழ் பேச தெரியுமா? எழுத தெரியுமா? தெரியும் தெரியும், எழுத படிக்க தெரியும் ஐயா. அங்க ஆந்திரால தமிழ் படிச்சீங்களா? தெலுங்கு. சரி, இங்க தமிழ் எப்படி எழுத படிக்க தெரியும்? புத்தகங்கள வாசிக்க தெரியுமா? தெரியும் தெரியும் ஐயா. அம்மா வந்து தமிழ், ம். அதனால தெரியும். ஏன்னா இந்த அப்பா தமிழ், தெலுங்கு. உடம்பை எப்படி ஆ. தூய்மை செய்யுங்கிற புத்தகம் எழுதி உலகம் பூரா பரவிட்டு இருக்கு. உடம்பை ரத்தம் கெட்டு போகுதுன்னு பயப்பட தேவையில்லை. நீங்க இறைச்சி சாப்பிடுற அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் அறிவு வைத்தியத்த குணமாக்க முடியும். இந்த இந்த பயிற்சியில குணமாக்க முடியாது. இப்ப நீங்கிற ஆகார பழக்கம் 5ஆம் அறிவுல இருந்து குணமாக்க முடியாது. இது 7ஆம் அறிவு. இது யோக முறைன்னு பேரு. ம். யோக முறையில தான் சாத்தியம். அது ம். எந்த முறையிலும் சாத்தியம் அல்ல. ம். ம். நான் உணவு பழக்கத்த விட்டே 30 ஆண்டு ஆச்சு. ம். 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 உணவு பழக்கத்த விட்டு 30 அப்படின்னா உடம்பு எப்படி தானா பசி தாகத்தை அடக்கிட்டு இருந்தாங்க. அந்த நோய் புற்றுநோய் காரணமா வயித்துல சுரக்கிற அந்த நீரு தான். அத வந்து ம். நிறுத்தணும். முதல்ல உடம்ப பூரா கழிவு இல்லாம பார்த்து, நோய் இல்லாம மாறுனதுக்கு அப்புறம் தான் இந்த மாரி பண்ணணும். அது ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. சரி. அது 100 நாள்ல குணமாக்கிடலாம். அதிகபட்சமா 180 நாள் சொல்லியிருப்பாரே! சரிங்க ஐயா. ஆ. அவங்க வீட்டுக்காரியே இப்பதான் எனக்கு ஐயா பயிற்சி எடுத்து பேசுங்க. குடுத்தாங்க. அவங்க வீட்டுக்காரி அதெல்லாம் எங்க நேரடியா பயிற்சி எடுத்தவங்க. நேரடி மாணவர் அவங்கலாம். ஆ. 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 இது நீங்க அது மருந்து நல்லா புரிஞ்சுக்கங்க. மருந்து, சரி. மாத்திரை, மூலிகைகள் இதெல்லாம் வந்து நோயை அழுத்தி வைக்குமே தவிர குணமாக்காது. ஆ. நோயே அழுத்தி வைக்கும். அதாவது எப்படின்னா, இப்ப நோய் வருதுன்னு வச்சுக்க. இப்ப நோய் க எங்கேயோ இருக்குது. எங்கேயோ கட்டி இருக்குன்னு வச்சுக்க. நோய் வந்துட்டா, அது பக்க விளைவ தான் அழுத்தி ம். வைப்பாங்க. ஓ! ஓ! ஆ. சைட் எஃபெக்ட் அதாவது நோய் வேற, சைட் எஃபெக்ட் வேற. நோய் வேற, பக்க விளைவு வேற. ம். ம். அந்த பக்க விளைவை அழுத்தி வைக்கிறதுக்கு தான் உலகத்துல மருந்து இருக்கு தவிர, அடிப்படை ஆரம்ப நோயை கிள்ளி எறிகிற தத்துவம் வந்து மருந்துக்கு கிடையாது. தற்காலிகமா பண்ணணும்னு சொல்றீங்க. தற்காலிகமா தான் அந்த மருந்து இதுதான் அறிவியல் உண்மை. ஆ, ஆ, ஆ. அறிவியல் என்ன சொல்லுதுன்னா, நோயை அதாவது எப்படின்னா, பக்க விளைவை அழுத்தி வைத்து நோய்கள் அதிகமாக்கும். அதாவது பக்க விளைவு. ம். இப்ப ம், ம், ம். புற்றுநோய் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்க. உடனே வாந்தி வரும். உடனே கை, கால் நடுக்க ம். வரும். கால் வீங்கிக்கும். ம். நாக்கு மங்கலாயிரும். கண்ணெல்லாம் மங்கலாயிரும். இல்லையா? காய்ச்சல் வரும். இப்படியெல்லாம் பண்ணும். இதெல்லாம் வந்து பக்க விளைவுகள். புரியுதா? ஆ, ஆ. ஆனா சரிங்க ஐயா, புற்றுநோய சரிங்க. குணமாக்க முடியாது. புற்றுநோய ஆ, ஆ. குணமாக்க முடியாது. இவங்க என்ன பண்ணுவாங்க? காய்ச்சலா? இந்த ஒரு அதுக்கு என்ன பேராசிட்டமால் போடு. கால் வீக்கமா? ம். அதுக்கு ஒரு மருந்த போடு. இப்படித்தான் அந்த பக்க விளைவை அழுத்தி வைத்து, நோய்களை கடைசியில என்ன ஆகும்? அந்த பக்க விளைவு அழுத்தி வச்சுருவாங்க. மீண்டும் 2 நாள்ல வந்துரும். மீண்டும் வந்துரும். ஆ. அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, பக்க விளைவு அழுத்தி வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து, மாத்திரைகள் ஈடுபடுகின்றன. அதனால நீங்க மொத்த நம்பிக்கையும் மருந்து மேல வைக்கக்கூடாது. மொத்த நம்பிக்கையும் மருந்து மேல வைக்கக்கூடாது. மருந்து மேல வைக்குது. ஆமா. சரிங்க ஐயா, சரி. அந்த நம்பிக்கையானது அந்த நம்பிக்கையானது ம்.
அது பக்க விளைவை அழித்து வைத்து நோய்களை அதிகமாக்குவதில் மருந்து, மாத்திரைகள், மூலிகைகள் இன்ன பிற எல்லாமே அப்படி பண்ணும். அப்ப ம். நீங்க உணவின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மருந்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. மாத்திரை மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது. எல்லாரும் எல்லாரும் என்னன்னா குற்றம் தான் செய்யும். ரத்தத்தை அது கெடுத்துட்டே இருக்கும். மருந்து ரத்தத்தை கெடுக்கும். மூலிகை ரத்தத்தை கெடுக்கும். உணவுகள் ரத்தத்தை ம். கெடுக்கும். எல்லாமே ரத்தத்தை கெடுக்கும். எல்லாமே ஆமாமா. அப்ப ரத்தத்த நீங்க கெடுக்குறது. உணவு பழக்கத்த வச்சுட்டு ரத்தம் கெட்டு போச்சுன்னு எப்படி குணமாகும்? அதான் கரெக்ட் தான் சாமி. அப்ப ரத்தம் கெட்டு போச்சு நான் சொல்றேன் ரத்தம் கெட்டு போச்சுன்னு எதிர்பார்த்தல் போயிரும். ம். அப்ப ரத்தம் இது இப்ப தான் கண்டுபிடிச்சு 30 ஆண்டாச்சு. கண்டுபிடித்து 30 ஆண்டுகள் ஆச்சு. ம். 10,000 ஆண்டா இருந்துட்டு தான் வருது. 2000 ஆண்டுகளா இருந்துட்டு தான் வருது. இது வந்து ஜெர்மன் மருத்துவம், தமிழ் இது யாருக்கும் தெரியாது நீர் மருத்துவம். இது வந்து ஒரு 10,000 சரிங்க. தமிழ்நாட்டுல ஒரு 1,00,000 பேத்துக்கு தெரியும். மத்த யாருக்கும் தெரியாது. ம். கோபாலகிருஷ்ணன் ஒரு கோபால துணைவியாருக்கு கூட கடுமையான உடல் உடல் பருமன் வந்து கரைச்சு எடுத்தவன். ம், 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 ம். கடுமையான நீர்ப்பயிற்சி செய்து அந்த வெயிட் அகத்தூய்மை வெயிட் உணவு. உடம்பை போட்டுருக்காங்க. சுத்தம் செய்கின்ற உணவுன்னு ஒண்ணு இருக்கு. நான் ரெக்கார்ட் பண்றேன் உங்களுக்கு அனுப்புறேன். எல்லாம் பதிவு பண்ணிட்டு இருக்கிறேன். சரிங்க ஐயா, இப்ப சரிங்க நான் ஐயா. பதிவு பண்ணி உங்க எண்ணுக்கு நான் ம். அனுப்புறேன். சரிங்களா? உங்க உங்க ம். ஒற்றை தொடர்பு தலைவலிக்கு தீர்வு எண்ணிலிருந்து ஒரு இருக்கா ஐயா? அழைப்பு விடுங்க. ஹலோ? உங்க ஹலோ? தொடர்பு எண்ணிலிருந்து ஒரு அழைப்பு விடுங்க. சரிங்களா? ம். அதுல அனுப்பி வைக்கிறேன். சரிங்க. சரிங்க. கோபாலகிருஷ்ணன் சொல்லுங்க. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. ம். சரிங்க ஐயா. இதோ குடுக்குறேன் பாருங்க. தலைவலி நன்றி இருக்குல்ல. நன்றி ஐயா. நன்றி. சரிங்க ஐயா. நான் விவரம் இவரு உள்ள சொல்லிட்டேன். போயிருக்காரு. விவரம் சொல்லிட்டு அவங்களுடைய முகவரி, எண்ணு தொடர்பு எண் அனுப்ப சொல்லுங்க. ஒண்ணும் பயப்பட தேவையில்ல. சரியா? சரி, 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 அது சரி. அது ஏன்னா எப்படின்னா நான் அப்படித்தான். கட்டின்னு வந்துட்டா ஏதோ ஒரு நோய் இருக்குதுன்னு அர்த்தம். அது உடனே பயந்துட்டு உடனே புற்றுநோயின்னு பயந்துக்க வேண்டாம். புரியுதா? அதான் சொன்னாங்க. அதுவும் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நானு. ம். இவங்க எங்க அக்கா தான் ஐயா இவங்க. நான் நல்லது பண்ணிடலாம். இன்னும் 6 மாசத்துல அது அது அந்த கட்டி கரையிறது 3 நாள்ல தெரிஞ்சு போயிரும். கட்டி கரைச்சிடலாம். அதெல்லாம் ஒண்ணும் பிரயோஜனம் இல்ல. சரிங்க. சரி. மற்றபடிக்கு அவங்க சரி. ஸ்டீராய்டு குடுப்பாங்க. ஸ்டீராய்டு தான் உங்களுக்கு கட்டின்னு வந்துட்டா ஸ்டீராய்டு தான் குடுப்பாங்க. சரி. அது நோய குடுக்காம குணமாக்க கொஞ்சம் பார்த்து மாட்டாங்க. பண்ணீங்களா இருங்க. நோய குணமாக்க மாட்டோம். ஒண்ணும் பயப்பட வேண்டாம். நான் மறுபடியும் பேசுறேன். நன்றி. என்னோட எண் குடுத்துருங்க. அவர்ட்ட சரி. பேச சொல்லுங்க. ஆ. சரி. அவங்க அங்கிருந்து ஒரு தவறை அழைப்ப விட சொல்லுங்க. சரி நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ அம்மையார் ச எப்படி ஆ இருக்கீங்க? அம்மையார் நீங்களும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. எங்க வீட்ல சூப்பரா இருக்காங்க ஐயா. அப்பப்போ நச்சு அப்போ ஆ, நான் அப்பப்போ பேசினாங்க உங்கள பத்தி பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆ, ஆ உங்க உங்க சரி. துணைவியார போய் சந்திக்க வைங்க. கூட்டிட்டு இவங்கள கூட்டிட்டு போய் உங்க சரி. துணைவியார நேர்ல சந்திக்க சொல்லுங்க. சரி நானு ஆ, இதான் ஃப்ரீயா இருக்கும்போது இவரு வந்துட்டோனே ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. வந்துட்டோனே இவங்க கூட்டிட்டு போய் வீட்ல உங்க காட்டுறேன். துணைவியார் தான் என்னுடைய காட்ட மாணவி. சொல்றேன். போய் குடுக்க வேண்டியது தானே. நீங்க இப்ப திண்டுக்கல் வந்திருந்தீங்களா? இல்ல 2 நாள் தங்கி இருந்தீங்களா இல்லையா? திண்டுக்கல். ஆமாமா. வந்திருந்தோம். சரிங்க ஐயா. அதெல்லாம் நானு கூப்பிட்டு சொல்லுங்க. சரி நன்றிங்க வச்சுர்றேன். ஆ சரிங்க.